Hello, KK5 viewers. Karthik Deepam wishes to all. டுடே என்னோட மினி விலாக் ஒன்று பார்க்கலாம். ஃபுல் டே மார்னிங் எழுந்த உடனே ஒரு காஃபி ஒன்று போட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சட்னி வந்து மார்னிங்கே ரெடி பண்ணிட்டேன். சடனாக நேற்று நைட்டில் இருந்து கோல்டு வந்துடுச்சு, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 டேஸாக எங்கள் குட்டீஸ் இங்கே தான் இருந்தாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு போயாச்சு. அதனால் செம்மையாக போர் அடிக்குது. இருந்தால் வால் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அதனால எங்களுக்கு செம்ம போர் அடிக்குது ஆயிடுச்சு. மார்னிங் இந்த 2 சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரிலாக்ஸாக சாங் கேட்டு போய் சாப்பிட்டு போகிறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வீடெல்லாம் வந்து பெருக்கிட்டு துடைக்கணும். ஏன்னா ஈவினிங் வந்து சாமி கும்பிடணும். ஈவினிங் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஒன்று ரெடி பண்ணலான்னு தான் இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பாயசம் தான். வ்ளாகில் வந்து உங்களுக்கு இதோட ரெசிபியோடு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பருப்பு பாயசம் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் என்னென்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு ஒரு வ்ளாக் போஸ்ட் பண்ணுறேன் ரெடி பண்ணிவிட்டு. பருப்பு பாயசம் ரெடி. நெக்ஸ்ட் வாங்க கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி சாரீ கட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சரி என்ன சாரீ கட்டலான்னு எடுக்கலாம். இன்றைக்கி வீட்டில் தான் இருக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே சாரீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ தான் எடுத்தாச்சு. நீங்கள் பாருங்கள், இதை தான் கட்ட போகிறேன். சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே வந்து விளக்கு இதெல்லாம் வந்து குங்க மஞ்சள்லாம் வந்து வச்சுடலாம். ரெடி பண்ணிட்டு போயிட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் வந்து மஞ்சள் தான் வச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி கோலம்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். சரியான மழை வேறையா, கோலமே வந்து தண்ணி பட்டுகிட்டே இருக்குது. என்னால் ஓகே இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக வந்து கோலம் போட்டு பூலாம் போட்டு விளக்கேற்றணும் அப்படின்றதுனாலேயே நான் வந்து கொடைலாம் வச்சுட்டு நிறையாத அளவுக்கு வந்து பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து இந்த விளக்கில் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்னோட கோலம் எல்லாம் காட்டுறேன். இப்போ வந்து விளக்கில் எல்லாத்துலேயும் வந்து எண்ணெய்லாம் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே போயிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். நான் கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்துட்டு ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ரெடி ஆகிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு கோலம் இப்போ காட்ட போகிறேன். இதுதான் என்னோடய கோலம். நான் போட்டு முடிச்சிட்டேன். சரியான மழை. இந்த மலையிலையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணி போட்டு ஃப்ளவர்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். அப்படியே அந்த கோலத்தில் வந்து விளக்கெல்லாம் வச்சிடலாம். நான் ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா விளக்கையும் வந்து அழகாக டிசைனாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது என்னோடய செகண்ட் கார்த்திகை தீபம் ஆஃப்டர் மேரேஜ். வந்து ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபமும் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் போச்சு. பட் இது வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சரி ஓகே சும்மா கோலம் போட்டு விளக்கு மட்டுமே ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழகாக கோலம்லாம் போட்டேன். இதுலேயும் சரியான மழை. அந்த மலையிலையுமே நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கே வந்து நானாக போட்டேன் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு.
கமெண்டில். கோலம்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு சாமி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் பருப்பு பாயசம் செஞ்சிருந்தேன் இல்லையா, அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, அதுவும் ரெடி பண்ணிட்டேன். இதுதான் என்னோட மினி vlog. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.